ஆம்புஷ் மார்க்கெட்டிங். என்ன மார்க்கெட்டிங்? ஆம்புஷ் மார்க்கெட்டிங், பதுங்கியிருந்து சந்தையிடுதல். ஆம்புஷ் மார்க்கெட்டிங் இஸ் a technique. Ambush marketing is a new technique. Ambush marketing technique is a new technique whereby a particular advertiser seeks to connect his product to the event in the minds of potential customer without paying sponsoring expenses to the event. ஒரு நிறுவனம் ஒரு போட்டியை நடத்துறதுக்கு ஸ்பான்சர் பண்ணுது. நிறுவனம் ஒரு விளையாட்டு போட்டி நடத்துறதுக்கான செலவுகளை ஒரு நிறுவனம் ஏற்றுக்கொண்டு அந்த நிறுவனம் தன்னோட தயாரிப்புகளை சந்தைப்படுத்துகிறது, மார்க்கெட்டிங் பண்ணுது. ஆனால் அதே நிகழ்வில் இன்னொரு நிறுவனம் தன்னோட பொருள்களை செலவில்லாமல் விளம்பரப்படுத்திடுது. இது எப்படின்னு பாருங்கள். Ambush marketing technique is a new technique whereby a particular advertiser seeks to connect his product to the event in the minds of potential customer without paying sponsoring expenses to the event. Sponsoring expenses கொடுக்கறது ஒரு நிறுவனம். ஆனால் அந்த செலவுகள், அந்த மாதிரியான செலவுகள் இல்லாமல் இன்னொரு நிறுவனம் தன்னோட தயாரிப்புகளை அதே நிகழ்ச்சியில் சந்தைப்படுத்துகிறது. இன் அதர் வேர்ட்ஸ், இட் இஸ் எ மெத்தட் ஆஃப் பில்டிங் பிராண்ட்ஸ் இன் ஹிடன் வே. ஹிடன் வே. அதனால தான் இதை பதுங்கி இருந்து சந்தையிடுதல்னு சொல்கிறோம். இப்போ ஒரு விளையாட்டு போட்டி நடக்குது. எவரி டைம் த கேமரா ஜூம்ஸ் ஆன் ரெஃபரன்ஸ். A group of people sitting on the bench wearing Y company brand name imposed shirt comes into focus. இப்போ எக்ஸ் கம்பெனி அந்த விளையாட்டு போட்டிக்கான செலவை ஸ்பான்சர் பண்ணியிருக்கு, அவங்க தான் நடத்துகிறாங்க. அப்போ அந்த நிகழ்வில் விளையாட்டு போட்டி நிகழ்ச்சிகளை கேமராவில் காட்டுறப்ப, கேமரா படம் பிடிக்கிறப்ப, ஜூம் பண்ணி காட்டுறப்ப அங்கே ஒரு சில பேர் உட்காந்துருக்காங்க. அவங்களையே மீண்டும் மீண்டும் காட்டுது. அந்த நபர்கள் ஒய் நிறுவனத்தின் பொருள்கள், ஒய் நிறுவனம் தயாரிக்கக்கூடிய பொருள் பெயர்களை அவங்களோட ஆடைகளில் அணிந்திருக்கிறாங்க. அந்த பனியனில் அங்கே உட்காந்துருக்கிறவங்க ஒய் நிறுவன தயாரிப்புகளை விளம்பரப்படுத்துகிற மாதிரி அந்த பொருள்களோட பெயர்கள் அவங்க ஆடைகளில் இருக்குது. For example, X has sponsored a football event to promote his brand. Every time camera zooms on a reference, a group of people sitting on the bench wearing Y company brand name imposed shirt comes into focus. In this case, Y company promotes its brand at X company's expenses. Bigger companies engage in ambush marketing tactics to undermine the official event sponsor. What do you know about ambush marketing? அப்படிங்கிறது ஒரு கேள்வி. Guerrilla marketing. The concept of guerrilla marketing was invented as an unconventional system of promotion. இது unconventional system, வழக்கத்தில் இல்லாத ஒரு முறையில் இந்த மார்க்கெட்டிங்கை செய்கிறாங்க. Concept of guerrilla marketing was invented as an unconventional system of promotion that relies on time, energy and imagination rather than a big marketing budget. இதுக்கு நிறைய செலவு ஆகிறது கிடையாது. Guerrilla marketing represents an advertisement strategy to promote products, services on streets or other public places with monkey-like shopping malls, park, beach, etc. இந்த guerrilla marketingல மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடத்துல, பப்ளிக் பிளேஸில், ஷாப்பிங் மாலில், பார்க்கில் அவங்க என்ன செய்வாங்கன்னா, திடீர்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அந்த தயாரிப்புகளை, ஒரு நிறுவனத்தினுடைய தயாரிப்புக்கான விளம்பர வாசகங்களை அடங்கியுள்ள அந்த ஆடைகளை அணிந்துக்கிட்டு ஒரு நடன நிகழ்ச்சியை நடத்துவாங்க, இசை நிகழ்ச்சியை நடத்துவாங்க. அது மக்களை கவரக்கூடிய வகையில் இருக்கும். ரொம்ப குறுகிய நேரத்தில் அந்த நிகழ்ச்சிகள் முடிக்கப்படும்.
ஷாப்பிங் மாலில் அந்த மாதிரி செய்கிறதுனால நிறைய பேர் வந்து கூடி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. அந்த நிகழ்வு வந்து மறக்க முடியாததாக அவர்களுக்கு அமையும். கஸ்டமர்ஸ் ஆர் டேக்கன் பை சர்ப்ரைஸ் டு மேக் a big impression about the brand. It is suited to small companies which cannot set apart a big advertisement budget. சிறிய நிறுவனங்கள் தங்களோட தயாரிப்புகளை சந்தைப்படுத்துவதற்கு இந்த மாதிரி கொரில்லா மார்க்கெட்டிங் முறையை பின்பற்றுகிறாங்க. அடுத்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஆர் ரெஃபரல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அல்லது பிரமிட் மார்க்கெட்டிங்னு கூட சொல்லலாம். ரெஃபரல் மார்க்கெட்டிங். மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இஸ் அ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வேரின் த டைரக்ட் சேல்ஸ் கம்பெனிஸ் encourages டைரக்ட் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இருக்குது. இந்த படத்தை பாருங்கள். மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இஸ் a marketing strategy wherein the direct sales companies encourage its existing distributors to recruit new distributors to facilitate the sale of goods and services. இப்போ ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை நியமிச்சிருக்கு. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் 3 டிஸ்ட்ரிபியூட்டரை தனக்கு கீழே நியமிச்சிருக்காரு. அந்த 3 பேரும் ஒவ்வொருத்தரும் தனக்கு கீழே 3 டிஸ்ட்ரிபியூட்டரை அவங்க நியமிச்சிருக்காங்க. அப்போ இந்த முதல்ல கம்பெனி நியமித்ததில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் 3 பேருக்கு விற்கிறாருல, அந்த 3 பேருக்கு விற்கிறதுல இவருக்கு கமிஷன் கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த 3 பேரும் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு கீழே 3 டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டிருக்காங்கல்ல, அந்த 3 டிஸ்ட்ரிபியூட்டர் விற்கிறதுக்கான கமிஷனும் இந்த முதல்ல உள்ள ஆளுக்கு கிடைக்கும். இதுதான் நம்ம மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னு சொல்கிறோம். இது இந்த ஆம்பேன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குல்ல, அந்த டைப் இது. The distributor is compensated not only for the sales generated by him but also gets a percentage on sales revenue of other distributors he recruits. Thus, multi-level marketing is a type of direct selling. The sales persons or distributors not only sell the products but also encourage the others to join the company. விற்கிறவங்க என்ன செய்வாங்க, இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்பை எடுத்துங்க அப்படின்னு அவங்கள என்கரேஜ் பண்ணுவாங்க. The recruits are called participants downline or distributors downline. Participants downline or distributors downline. It is also called network marketing, referral marketing or pyramid marketing. For instance, A sells to B a product. A வந்து Bக்கு விற்கிறார். For example, A sells to B a product. For this, A will get commission. அதுக்கு ஏக்கு கமிஷன் கிடைக்கும். Then B sells to C, D and E. A gets certain commission on B sales. இப்போ இந்த B விற்கிறாரில் சிக்கு டிக்கு அந்த இதுலேயும் இவருக்கு கமிஷன் உண்டு. இதை தான் நம்ம மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னு சொல்கிறோம். அடுத்து ரெஃபரல் மார்க்கெட்டிங். என்ன மார்க்கெட்டிங் இது? ரெஃபரல் மார்க்கெட்டிங், பரிந்துரை சந்தையிடுதல். இது வந்து விளம்பரம் தர்றது கிடையாது. நாம் பரிந்துரைக்கிறதுனால அந்த பொருள்கள் விற்பனை செய்யப்படுகிறது. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறப்ப ஒருத்தர் நம்ம நண்பர் வர்றாரு, அவர் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை பார்க்குறாரு. உதாரணத்துக்கு மிக்சியை பார்க்குறாரு. ரொம்ப காலமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், நல்லா இருக்குது, அது இப்போவும் பயன்பாட்டில் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் பழுது இல்லாமல் இருக்குது. அப்போ வந்து கேட்குறாரு, நான் புதுசாக ஒரு மிக்சி வாங்கணும், என்ன வாங்குறது? இப்போ நாம் வச்சுருக்கிறத பார்த்த பிறகு இப்போ இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுறோம், நாம் பரிந்துரைக்கிறோம், நம்ம ரெஃபர் பண்ணுறோம், சொல்கிறோம் இது வந்து நல்ல பிராண்டு, இத்தனை வருஷமாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, லைஃப் வந்து நல்லா இருக்குது, லாங் லைஃப் தருது அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால, பரிந்துரைக்கிறதுனால அவர் போய் அந்த தயாரிப்பை, அந்த பொருளை அவர் அந்த நிறுவனத்திலேருந்து வாங்குறாரு. இதெல்லாம் ரெஃபரல் மார்க்கெட்டிங்னு சொல்கிறோம். ரெஃபரல் மார்க்கெட்டிங் இஸ் அ மெத்தட் ஆஃப் ப்ரமோட்டிங் தி ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் டு நியூ கஸ்டமர்ஸ் த்ரூ ரெஃபரல்ஸ். Referral marketing is referred to spreading the word about a product or service through existing customers rather than advertising. இங்கே விளம்பரம் கிடையாது, நாம் சொல்கிறதுனால, பரிந்துரைக்கிறதுனால அவர் வாங்குறாரு. Through
rather than advertising. Word of mouth marketing, which occurs when others tell each other about a business, is considered to be a form of referral marketing. Then அடுத்தது கான்டென்ட் மார்க்கெட்டிங் கடைசியாக வருது. கான்டென்ட் மார்க்கெட்டிங் உள்ளடக்க சந்தையிடுதல். கான்டென்ட் மார்க்கெட்டிங் இஸ் said to be the art of communicating with the customers அண்டு ப்ராஸ்பெக்ட்ஸ் வித்தவுட் செல்லிங். இங்கே வந்து சந்தை தகவல்களை மட்டும் தர்றாங்க, பொருள்கள் பணிகள் பற்றிய தகவல்களை மட்டும் நமக்கு தர்றாங்க. யார் வந்து டார்கெட் கஸ்டமரோ அந்த டார்கெட் கஸ்டமர்கிட்ட போய் அவங்கள்ட்ட அந்த பொருள் பற்றிய தகவல்களை கொடுக்குறாங்க, அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்னு செய்து காட்டுறாங்க. அந்த பொருளை அவங்க வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கும், எப்படியெல்லாம் இந்த பொருள்களை பயன்படுத்தலாங்கிற தகவல்களை மட்டும் இந்த டார்கெட் கஸ்டமர்கிட்ட காட்டிடுறாங்க. அந்த பொருள் வேணும்னு சொன்னால் அந்த கஸ்டமர் போய் கடையில் அல்லது அவங்க குறிப்பிடக்கூடிய இடத்துல அந்த நிறுவன தயாரிப்புகளை பணத்தை கொடுத்து வாங்கலாம். இதை வந்து கான்டென்ட் மார்க்கெட்டிங். கான்டென்ட் மார்க்கெட்டிங் இஸ் said to be the art of communicating with the customers and prospects without selling. The Content Marketing Institute calls it non-interruption marketing. Under this concept, product services are presented impressively to target market, which respond to the content delivered in the form of good sales response and a greater royalty. இது வந்து கான்டென்ட் மார்க்கெட்டிங். தேங்க்யூ.